எழுத்தாளர் ஹர்ஷகுமார் அவர்களின் பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு பெண்ணே அத்தியாயம் 8. எப்போதும் போல கிளாஸ் நடக்க அன்று மதியத்திற்கு மேல் விக்ரமனின் பிராக்டிக்கல் கிளாஸ் இருந்தது. அதை ஆடல் மறந்தே போனாள். அனைவரும் ஏப்ரான் எடுத்து வந்திருந்ததை பார்த்தவள் விழி பிதுங்கி அமர்ந்திருந்தாள். லஞ்ச் பிரேக்ல எப்படியாச்சும் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துடணும் என்று கொஞ்சம் மனதை தேத்திக் கொண்டவள் அடுத்தடுத்து வந்த கிளாஸை கவனித்த வண்ணம் இருந்தாள். அப்போது சாந்தி மேம் கிளாஸ் நடந்து கொண்டு இருந்தது. அந்த சமயம் விக்ரமன் தனது கிளாஸுக்குள் நுழைவதை பார்த்ததும் மூச்சே இல்லை. ஐயோ, இந்த ஆளா இப்ப அதுக்கு இங்க வராரு என்று நினைத்து கொண்டே மெதுவாக ஆமை போல் மண்டையை உள்ளிழுத்து அவன் பார்க்காதபடி அமர்ந்து கொண்டாள். விக்ரமன் சாந்தி மேமிடம், எக்ஸ்கியூஸ் மீ மேம், ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிக்கிறேன். ஓகே சார், நோ ப்ராப்ளம். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு ஆஃப்டர்நூன் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கிளாஸ். மெக்னீஷியம் சல்ஃபேட் சால்ட் அனலைஸ் பண்ணணும். ப்ராக்டிக்கல் கிளாஸ்க்கு தேவையானது எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஸோ லஞ்சுக்கு 15 மினிட்ஸ் தான் டைம். அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சு லேப்க்கு வந்துருங்க, ஓகே என்று கணீர் குரலில் சொல்ல, ஓகே சார் என்றனர் கோரஸாக. குட் என்றவன் சாந்தியிடம் சிறிது நேரம் ஏதோ பேசிக் கொண்டிருந்தான். போச்சு, மொத்தமும் போச்சு என்று தலையில் கை வைத்தாள் ஆடல். நம்ம வீட்டுக்கு போகவே எப்படி 15 மினிட்ஸ் ஆகும், வரதுக்கு 15 மினிட்ஸ். ஒரு 1/2 மணி நேரத்துல போயிட்டு ஏப்ரானை எடுத்துட்டு வந்துடலான்னு பார்த்தா, இப்போ அதுக்கும் மனுஷன் ஆப்பு வச்சுட்டாரா? போயோங் என்று மனதிற்குள் அவனை வறுத்து கொண்டிருந்தாள். சரி பார்த்தப்போம், இதெல்லாம் பெரிய விஷயமா? எப்படியும் திட்டி வெளியில நிக்க வைக்க போறாரு. எப்போதும் வாங்குறதானே, நான் அப்ப போய் கேன்டீன்ல சமோசா சாப்பிட்டுப்பனே என்று இன்னொரு புறம் மனதை தேத்திக் கொண்டாள். இது ஆடலின் இயல்பு. எதையும் பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு கண் கலங்க மாட்டாள். பார்த்து கொள்ளலாம் என்று ஒரு குருட்டு தைரியத்திலேயே இவ்வளவு காலம் தள்ளிவிட்டாள். பழி வாங்குகிறேன் என்று ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணியே மாட்டிக்கொண்டு அப்போதும் நீலிக்கண்ணீர் வடிப்பவள். கிரிஜா, என்னடி ஆடல், நீ எழுதின லெட்டர் சார் பார்த்தாரா இல்லையான்னு தெரியல. 2 பேரும் நல்லாதான் பேசிக்கிறாங்க. ஒருவேளை அந்த லெட்டர் படிச்சுட்டு அவரும் ஓகே சொல்லிட்டாரோ? ஆடல் அதற்கு தோலை குலுக்கியபடி, தெரியலையடி, அவர் அந்த லெட்டர் படிச்சதுக்கான எந்த அறிகுறியும் இல்ல. 2ம் அடிச்சுக்கணும்னு நினைச்சா, என் கணக்கு இப்படி தப்பா போச்சு. அவரை சிரிப்பால அடிப்பான்னு பார்த்தா இப்படி சிரிப்பால அடிக்கிறாளே என்றதும் இருவரும் சத்தமாக சிரித்து விட்டனர். டோட்டல் கிளாஸும் இவர்களை தான் பார்த்தது. நன்றாக கீழே குனிந்து சிரித்தவர்கள் நிமிர்ந்து பார்க்க, அப்போதுதான் சாந்தியும் விக்ரமனும் அவர்களை பார்ப்பதையே உணர்ந்தனர். ஆஹா, சிக்கிட்டோமே என்று நினைத்தவர்கள், ஏய் யூ டு கேர்ள்ஸ் ஸ்டாண்ட் அப் என்றதும் கிரிஜாவும் ஆடலும் எழுந்து நின்றனர். அங்க என்ன சிரிப்பு, கெக்கபக்கன்னு மேனஸல்ல, இங்க 2 ஸ்டாஃப் நின்னுட்டு இருக்கணும், அறிவு வேணா, கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ் என்று சத்தம் போடவும் தனது இடத்தை விட்டு நகர்ந்து இருவரும் வெளியேறியபடி ஆடல் விக்ரமனை ஒரு பார்வை பார்க்க, விக்ரமனும் அவளைதான் பார்த்து கொண்டிருந்தான். அத்தே, மனுஷன் நம்மளதான் பாக்குறாரு என்று நெஞ்சில் கை வைத்துக் கொண்டே வெளியேறினாள். விக்ரமன் சாந்தி மேமிடம், ஓகே மேம், நீங்க கிளாஸ் பாருங்க, நான் வரேன் என்று வெளியே ஆடலும் கிரிஜாவும் நின்று கொண்டு இருப்பதை பார்த்தான். மேடம், நிறைய வேலை பார்க்குறீங்க போல, இன்னைக்கு இருக்கு உனக்கு என்று விரல் நீட்டி எச்சரித்தவன் வேகமாக சென்று விட்டான். ஆடலும் கிரிஜாவும் அப்படியே உறைந்து போய் நின்று விட்டனர். தன்னிலை உணரவே சிறிது நேரம் பிடித்தது. என்னடி பண்ணி தொலைச்ச சார், இப்படி சொல்லிட்டு போறாரு என்று கிரிஜா பயத்தின் உச்சத்திற்கே சென்று கேட்டாள். எனக்கும் அதே பயந்தானடி, என்ன பண்ணி தொலைச்சன்னு தெரியலையே என்று பாவமாக சொல்ல, போச்சு போச்சு சத்தோ, நீ லெட்டர் எழுதின விஷயம் தெரிஞ்சு போச்சா? சேச்சா, அதெல்லாம் இருக்காதுடி. எப்படி தெரியும் நான் தான் எழுதினேன்னு? அவர் வேணும்னா PhD முடிச்சிருக்கலாம், அறிவாளியா இருக்கலாம். ஆனா இத கண்டுபிடிக்கிற அளவுக்கெல்லாம் அந்த ஆளுக்கு அறிவில்லடி. என்னமோ சொல்ற, அப்புறம் எதுக்கடி அவர் உன்னை இப்படி சொல்லிட்டு போகணும்? அதாண்டி எனக்கும் தெரியல என்று இருவரும் யோசித்தபடி மரத்தின் நிழலில் அமர்ந்திருக்க, சிவா, கபிலன், மாலினி மூவரும் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு வந்தனர். வாங்க சாப்பிடலாம், 15 மினிட்ஸ் தான் சார் டைம் கொடுத்திருக்காரு, அதுக்குள்ள சாப்பிட்டு லேபுக்கு போகணும் என்று சிவா சொல்ல, டே சிவா, இப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? விக்ரமன் சார் ஆடலை பார்த்து, மேடம் நிறைய வேலை பார்க்குறீங்க, இன்னைக்கு இருக்க உங்களுக்குன்னு மிரட்டிட்டு போனாரு. சிவா ஆடலை பார்த்து, அப்படியா? ஆனா ஏன் மிரட்டிட்டு போனாரு? ஒருவேளை லெட்டர் எழுதினதை நீதானே தெரிஞ்சிருக்குமோ என்றதும் ஆடலுக்கு பயம் பிடித்து கொண்டது. டேய், அதெல்லாம் வாய்ப்பில்லடா, சாந்தி மேம் பேரை தானே எழுதியிருக்கேன், அவரால் கண்டுபிடிக்க முடியாதுடா. ஆடல், நீ விக்ரமன் சார குறைவா எடை போடுற. அவரெல்லாம் லெஜண்ட், படிப்புலையும் சரி மற்ற விஷயங்களையும் அவர் கரெக்டா இருப்பாரு. அவரை யாராலையும் ஏமாத்த முடியாது. இதெல்லாம் அவருக்கு ஜுஜிபி மாதிரி ஈஸியா கண்டுபிடிச்சிருவாரு. என்னடா சொல்ற, எனக்கு பயந்து பயந்து வருதுடா என்று உண்மையான பயத்துடன் சொன்னாள் ஆடல். வருதுன்னா பாத்ரூம் போடி எருமை
அவ்வளவுதான் போச்சு. உன்னால இப்ப நாங்களும் மாட்ட போறோம். எத்தனை தடவை சொன்னோம் இப்படி பண்ணாதன்னு. கொஞ்சமாச்சு கேட்டியா? கொழுப்பெடுத்தவ நீ என்று கபிலன் கடுப்படித்துக் கொண்டே ஓரிடத்தில் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டான். மாலினியோ சிவாவிடம், டேய் சிவா, இப்ப என்னடா பண்றது என்று கேட்க, எல்லாம் ஒன்னாலதான். நீதானே அன்னைக்கு அவளை ஏத்தி விட்ட. இப்ப நல்லா அனுபவி. ஆடல் எப்படிடா கண்டுபிடிச்சிருப்பாரு என்று நகத்தை கடித்து கொண்டே யோசிக்க, அப்புறம் யோசி, டைம் ஆகிருச்சு. இப்ப வாங்க எல்லாம் நேரா லேபுக்கு போவோம். அப்ப சாப்பாடு? அப்பாவியாய் கபிலன் கேட்க, சார் கொடுத்த 15 மினிட்ஸ் முடிஞ்சு போச்சே, வாங்க நம்ம எல்லாருக்கும் சார் லேப்ல நல்ல சாப்பாடு கொடுப்பாரு என்று அனைவரையும் லேபுக்கு அழைத்து சென்று விட்டான். அங்கு விக்ரமன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடியே வந்து அமர்ந்திருந்தான். லேபிற்கு ஆடல் மட்டும் தயங்கியபடி விக்ரமன் முன்னால் போய் நிற்க, விக்ரமன் நிமிர்ந்து பார்க்கவும், ஓ மேடம் நீங்களா, வாங்க வாங்க என்று நன்றாக சேரில் சாய்ந்து கொண்டு பேசினான். அதை டோட்டல் கிளாஸும் சிரிப்பை அடக்கிக் கொண்டு பார்த்தது. மேடம் என்ன வேணும் மேடம்? சார், ஏப்ரனை மறந்துட்டேன் சார், சாரி சார் என்று கையை கட்டிக்கொண்டு பவ்யமாக சொல்லவும், பாரா அடக்கம். பரவாயில்ல, இன்னைக்கு உனக்கு எக்ஸ்கியூஸ் தரேன். இல்லனா மேடம் அப்படியே காத்து வாங்கல போயிருவீங்க. போங்க, போய் சால்ட் அனலைஸ் பண்ணுங்க என்று ஒரு மார்க்கமாக முறைத்தபடி சொல்ல, தேங்க்யூ சார் என்று குனிந்த தலை நிமிராமல் வந்து அவளிடத்தில் நின்று கொண்டாள். விக்ரமன் அவளை ஏப்ரான் இல்லாமல் லேபுக்கு அனுமதித்தது அனைவருக்குமே ஆச்சரியமாக இருந்தது. இருக்கு இங்க, இன்னைக்கு கட்டாயம் ஒரு சம்பவம் இருக்கு என்று கபிலன் சொல்ல, ஆடல், சிவா, கிரிஜா, மாலினி அவனை திரும்பி பார்த்தனர். நீ மூடிட்டு வேலைய பாரு என ஆடல் கடுப்படிக்க, சர்தான் போடே என்று அவரவர் வேலையை பார்க்க ஆரம்பித்தனர். சிவாதான் முதலில் தனது சால்ட்டை கண்டுபிடித்து போய் விக்ரமனிடம் காட்ட, விக்ரமன் கேள்வி மேல் கேள்வி கேட்டான். அனைத்திற்கும் பதில் சொன்னான் சிவா. குட், நல்லா படிக்கிற பையன். பட் உன் சேர்க்க சரியில்லையப்பா. நீ நல்லா படிச்சா மட்டும் போதுமா? கொஞ்சம் கூட உனக்கு சேர்க்க சரியில்லையே. ஆமா, உங்க வீட்டுல யார் யார் இருக்கா? உங்க அப்பா என்ன வேலை பார்க்கறாங்க? சார், எனக்கு அம்மா மட்டும்தான். அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அம்மா வீட்டு வேலைக்கு போய் தான் என்னை படிக்க வைக்கிறாங்க. ஒரு தம்பி இருக்கான். ஓ, உங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. நீ என்னடானா இப்படி ஆராத்த படிச்சதுங்களோட சேர்ந்துட்டு அலையிற? ஒழுங்கா படிச்சு நல்ல நிலைமைக்கு வர வழிய பாரு. என் நம்பர் இருக்கா? இருக்கு சார். ஓகே, எந்த ஹெல்ப் வேணும்னாலும் கேளு, கண்டிப்பா செய்யறேன். பண உதவி கூட பண்றேன், சரியா? ஓகே சார், தேங்க்யூ சார் என்றவன் தனது இடத்திற்கு சென்று நின்று ரெஃபரன்ஸ் எழுத ஆரம்பித்தான். ஆடல் அவனை என்று அழைக்க, சிவா திரும்பி பார்த்து, என்னடி என்று கேட்க, சார் என்னடா சொன்னாரு? இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்த? அதெல்லாம் அப்புறம் சொல்ற என்று திரும்பி விட்டான். என்று மீண்டும் அவனை ஆடல் அழைக்க, அவன் திரும்பி பார்த்து, என்னடி, என்ன பிரச்சனை உனக்கு என்று கடுப்படைத்தான். டேய், சால்ட் எப்படிடா கண்டுபிடிக்கிறது? கிராம் எவ்வளோ? ஓ சால்ட் நேம் என்ன என்று கேட்டாள். ஆஷிர்வாத் சால்ட் 250 கிராம் என்று கூற, ஓ ஓகே என்று சொல்லிவிட்டு பேப்பர் பேனாவை எடுத்து ஏதோ எழுத ஆரம்பித்தாள். ஐயோ கஷ்டம்டா சாமி என்று தலையில் அடித்துக்கொண்டு திரும்பி விட்டான் சிவா. தொடரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நன்றி.